டேய், இப்ப அந்த மலர் பொண்ணு கிட்ட சொன்னதுனால என்னடா உனக்கு பிரச்சனை? ஐயோ அப்பா, புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. அவகிட்ட சொல்ல வேணாம்னு தான் நான் நினைச்சேன். நீங்க ஏன் அதுக்குள்ள சொன்னீங்க? சொன்னதுனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே சொல்லியிருக்க, அவகிட்ட தான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இப்போதைக்கு அப்பாக்கு எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரிங்கப்பா, உங்களுக்கு டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. சரிப்பா, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி ஆனந்த். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? டீயை கூட ஒழுங்கா குடிக்காம எழுந்து போயிருக்கா. பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ உள்ள பிள்ளைங்க யார் இப்படி இருக்கா? நல்ல பொறுப்பான பொண்ணாதான் இருக்கா போல. உள்ள போறது அவ்வளவா சரிப்பட்டு வரல. மலர் இன்னைக்கு எப்படியாச்சும் ஃபீஸ் கட்டிடுவான்னு நினைச்சேன். அவளாலையும் முடியலையே. இந்த நிலைமையில நான் உள்ள போனா கண்டிப்பா மேம் எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடி என்ன ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. ஒரு ஃபீஸ் கூட கட்ட முடியலையான்ட்டு. கண்டிப்பா நானெல்லாம் போக மாட்டேன். அதே சமயம் மலரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் காலேஜ்க்கு இன்னைக்கு போகலன்ட்டு அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. காலேஜ் போன மேம் கேட்கலன்ட்டு அவகிட்ட போய் சொல்லிடுவோம். கொஞ்ச நேரம் இங்கே நின்னுக்கிடலாம். ஏய் பூமாரி. ஐயோ, இவன் வேற வர்றானே. இவன் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. வாடா. ஏய், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியோ? வெயிட் பண்றேனா? ஆமா, எனக்காக வெயிட் தானே பண்றீங்க. வெயிட் எல்லாம் பண்ணலையேனா. அப்புறம் ஏன் பூமாரி இங்க நிக்கீங்க? சும்மா தான் நிக்க. நீங்க போங்க. எனக்காக வெயிட் பண்ணலனா வேற யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யாருக்காகவும் வெயிட்லாம் பண்ணல. நான் சும்மா இங்க நிக்க தான் செய்றேன். நீங்க உள்ள போங்க. ஒரே கிளாஸ்ல தானே இருக்கோம், சேர்ந்தே போவோம் வாங்க. இல்ல இல்ல, நீ போ உள்ள. நான் அப்புறமா வர்றேன். ஏன் வாங்க. சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் உள்ள வரமாட்டேங்க? கதிர். ஏய் ஜெனி, வா ஜெனி. என்னடா இங்க நின்னு பேசிட்டு இருக்க? கிளாஸ்க்குள்ள போல? அதனாலதான் பூமாரி கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க தான் வரமாட்டேங்க. என்னன்னு தெரியலையே. டேய், வர மாட்டேங்காங்கன்னா தூர விடுடா. அதுக்காக இப்படி நின்னு கெஞ்சிட்டு இருப்பியா? ஏன்டி அப்படி பேசுற? அவங்களும் நம்ம கூட தானே படிக்கிறாங்க. நம்ம கூட தான் படிக்காங்க. அதுக்காக ஒரு இது வேணாம்? இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்னடி பேசுற? ஆமாண்டா கதிர், நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கே தயங்கணும். நீ என்னன்னு பார்த்தா இவங்க கிட்ட பல்ல காட்டி பேசிட்டு இருக்க. ஏய் ஜெனி, நான் யாரையுமே அப்படி பார்க்கவே மாட்டேன். தேவையில்லாம அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஏன்டா இப்படி இருக்க? உங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா எப்படி கோவப்படுவாரு? இதெல்லாம் எதுக்கு எங்க அப்பாக்கு தெரிய போகுது? பூமாரி யாருன்னே அவருக்கு தெரியாது. ஏன்டா இப்படி இருக்க? அவங்க கிட்ட எல்லாம் பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. அதுவும் இல்லாம காலேஜ் ஃபீஸ் வேற கெட்டல போல. மேம் வேற உரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள, தெரியுமா? என்னடி சொல்ற? அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டலையா? ஆமா, நிக்கிறத பார்த்தாலே தெரியல. அதான் கிளாஸை விட்டு வெளியே வந்து நிக்காங்க. நீ என்னன்னு பார்த்தா அவங்கள உள்ள வா உள்ள வான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ஏன் பூமாரி, காலேஜ் ஃபீஸ் கட்டாம தான் வெளியே நிக்கீங்களா? டேய் கதிர், ஏன்டா நேரடியா கேட்ட? கொஞ்சம் சும்மா இரு ஜெனி. அது வந்து கதிர், அது வந்து ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நான் உடனே வந்து மேம் கிட்ட கட்டியிருப்பேன்ல. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் தங்கச்சி கெட்டுறன்னு தான் சொல்லியிருக்கா. ஒரு 2 நாள் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். என்ன பூமாரி, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கட்டியிருப்பேன். இப்போ என்ன, உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அவ்வளோதானே? மேம் கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்காக நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் வெளியே வந்து நிக்கிறீங்க? முதல்ல உள்ள வாங்க, காலேஜ்குள்ள போலாம். இல்ல கதிர், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன, இதுக்காக தானே இவ்வளோ சிம்பதி கிளப்புறதுக்கு தானே இங்கே நின்றுட்டு இருக்க? அப்புறம் என்ன, தரதை வாங்கிக்கோ. எத்தனையோ பேருக்கு அவங்க அப்பா உதவி செய்யதான் செய்யறாங்க. உனக்கும் சேர்த்து செஞ்சுதான் இருக்கட்டும். என்னங்க பேசுறீங்க? நான் அவங்க கிட்ட கேட்கவே இல்லையே. நீ கேட்கல, நானும் அவனையே வாயை வச்சு அப்படி சொல்ல வச்சுட்டீல. ஒன்று காசு இருக்கணும், இல்லைன்னா காலேஜ் பக்கம் வரக்கூடாது. இவ்வளோ பெரிய காலேஜ்ல படிக்கணும்னா காசு நிறைய இருக்கணும். சும்மா இருந்துக்கிட்டலாம் இவ்வளோ பெரிய காலேஜ்ல படிக்க கூடாது. இல்லைனா இப்படிதான் அவமானப்படணும். ஜெனி, என்ன பேசுற நீ? அவங்க படிக்கணும்ட்டு முன் வந்ததே பெரிய விஷயம். இப்படியே தட்டி தட்டி எல்லாரையும் கீழே உட்கார வைக்க போறீங்களா? சும்மா இரு கதிர். இவங்கெல்லாம் படிக்கலன்னு யார் அழுதா? பேசாம வீட்டுல கிடந்து 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியன. சும்மா படிக்கணும்னு வந்துட்டாங்க. இப்ப பாரு, காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு இப்படி வந்து நடு ரோட்ல நிக்காங்க. ஐயோடா, இவங்களெல்லாம் பார்க்கல நமக்கு பரிதாபப்பட்டதா சிரிக்கிறதானே தெரியல. அப்படியெல்லாம் பேசாத, ரொம்ப தப்பு. அவங்க நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நானா வீட்லயே உட்கார்ந்து இருப்பேன். இவங்கள மாதிரி படிக்கலாம் வந்திருக்க மாட்டேன். சும்மா இரு ஜெனி, அடுத்தவங்களை இப்படி பேசிட்டு இருக்காது. நான் என்ன உங்ககிட்ட கேட்கவா செஞ்சேன்? தயவு செஞ்சு போங்க உள்ள. ஐயோ பூமாரி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழுவுறீங்க? அழாதீங்க பூமாரி. என்ன கதிர், நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா? எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட காசு இல்லைன்னு உங்ககிட்ட வந்து அழுதனா? இதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பேச்சு வாங்க வைக்கிறீங்க. உள்ள போங்க. சாரி பூமாரி. ப்ளீஸ்ங்க, இனிமே நான் எங்க நின்னாலும் வந்து பேச வேண்டாம். ஆமா,
ஆனா ஒன்னா இப்படி ஒண்ணு நடிச்சிருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ்குள்ள போகாம? மேம் கேட்காங்க, பதில் சொல்லு. சார் உன்னால நானும் இங்க வந்து நின்று அவமானப்பட வேண்டியதா இருக்கு எனக்கு. ப்ளீஸ் ஜெனி, தயவு செஞ்சு போ. ஜெனி. சாரி மேம். என்ன கதிர் இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? பூமாரி why are you crying? ஒன்னும் இல்ல மேம், ஒன்னும் இல்ல. அது ஒன்றும் இல்லை மேம், பூமாரிக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஜெனி ரொம்ப பேசிட்டா அவங்கள, அதனால தான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. மேம் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க, நாளைக்கு நான் வரையில கொண்டு வந்துடுறேன். பூமாரிக்கு நானே ஃபீஸ் கட்டிடுறேன். அவங்க ப்ளீஸ் உள்ள வரட்டும் மேம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? பூமாரிக்கு நேத்தி வந்து ஃபீஸ் கட்டியாச்சு, 2 பேரும் உள்ள போங்க. மேம் என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபீஸ் கட்டியாச்சா? ஆமா பூமாரி, நேத்து தான் உனக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு போனாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா, நேத்தே கட்டியாச்சு உனக்கு ஃபீஸ். 2 பேருமே உள்ள போங்க. அப்படியா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே உள்ள போங்க. என்ன இது மேம் ஃபீஸ் கட்டியாச்சுன்னு சொல்றாங்க, என்னால நம்பவே முடியல. என்கிட்ட மலர் ஒண்ணுமே சொல்லலையே, அவளுக்கு இன்னும் காசு கிடைக்கலன்னு தானே சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எப்படி வந்து கட்டி இருக்க முடியும்? இல்லையே, எனக்கு நம்ப முடியலையே. என்ன பூமாரி இது தேவையில்லாததுக்கு இவ்வளவு அழுது தேவையா? ஃபீஸ் கட்டியாச்சா, எதுக்கு தரணும்? இவ்வளவு பெரிய காலேஜ் படிக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க, கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஃபீஸ் கட்டுறது அவங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க கோல் என்னன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், சரியா? உள்ள வாங்குங்க. என்னாச்சு? இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல, அப்படியே நீங்க இருக்கன்னு சொல்றீங்க. ஒண்ணும் புரியல பூமாரி, உங்களுக்கு பாலாது பூமாரி. நீங்க உங்களுக்கு நினைக்காதீங்க. இவ்வளவு பெரிய காலேஜ் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது வேணும். தேவையில்லாத பேசணும். அதெல்லாம் அந்த காலம் ஓடுங்க. தேவையில்லாம அதெல்லாம் போட்டு மண்டியில போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களோட மார்க்குக்கு வரலாம், அதான் அவளுக்கு பிடிக்கல போல. மனசு போட்டு குழப்பாதீங்க. இப்பதான் ஃபீஸ் கட்டியாச்சுல, தூர விடுங்க. உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சிச்சுவேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கான ஃபீஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு கட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதான் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இந்த ஒரே ஒரு ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்காக சரி பூமாரி, நான் உங்களுக்காக ஃபீஸ் கட்டல, அவ்வளவுதானே? சரி வாங்க போகலாம்.